நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே ரெண்டு டாக் இருக்கு. ஒன்னு ஐ கேன் டாக், இன்னொன்னு ஐ கேனாட் டாக். என்னங்க சொல்றீங்க? நானும் நாயெல்லாம் வளர்க்கறதே கிடையாது அப்படின்னு சொல்றீங்களா? இல்லைங்க, மறைமுகமா ரெண்டு நாயை நாம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றிய பதிவு தான் இது. முழுமையாக பாருங்கள், நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். நான் உங்கள் ஜாகிர் ஸ்பீக்கர், இன்ஸ்பிரேஷனல் கேட்டலிஸ்ட் அண்ட் HR ட்ரைனர். அது என்ன நமக்குள்ள ரெண்டு நாய் இருக்குங்கிறீங்க? அதுவும் ஐ கேன் டாக், ஐ கேனாட் டாக். எப்படி? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு விவசாயி வெளிநாட்டுல ரெண்டு நாய் வளர்க்கிறார். அந்த நாட்டுல நாய் சண்டை ரொம்ப ரொம்ப பிரபலம். அவட்ட இருக்கிற ரெண்டு நாய், ஒன்னு கருப்பு நாய், இன்னொன்னு வெள்ளை நாய். இந்த ரெண்டு நாயையும் கூட்டிட்டு போவாரு சந்தையில. வாரத்துக்கு ஒரு முறை சந்தை நடக்கும். அந்த சந்தையில இந்த நாயை சண்டை போட விடுவார். கூடி இருக்கிற மக்கள் எல்லாமே பெட்டு கட்டுவாங்க. கருப்பு நாய் தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு சாரார் பெட்டு கட்டுவாங்க. வெள்ளை நாய் தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு சாரார் பெட்டு கட்டுவாங்க. இந்த நாய் சண்டைய நடத்துறாருல இந்த விவசாயியும் பெட்டு கட்டுவார். கருப்பு நாய் ஜெயிக்குமா, வெள்ளை நாய் ஜெயிக்குமான்னு. இவரு எந்த நாய் மேல பெட்டு கட்டுறாரோ அந்த நாய் தான் அந்த வாரம் ஜெயிக்கும். சுத்தி உள்ளவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். இவர் கருப்பு நாய் மேல பெட்டு கட்டினா கருப்பு நாய் ஜெயிக்குது. அடுத்த வாரம் இதே மாதிரி போட்டி நடக்குது. வெள்ளை நாய் தான் ஜெயிக்கும் அப்படின்னு பெட்டு கட்டினா வெள்ளை நாய் ஜெயிக்குது. ஒரு பெண்மணி இதை கவனிக்கிறாங்க. நேரா அந்த விவசாயிட்ட வராங்க. நான் ஒவ்வொரு வாரமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எந்த நாய் மேல பெட்டு கட்டுறீங்களோ அந்த நாய் தான் ஜெயிக்குது. எப்படி? கருப்பு நாய் மேல பெட்டு கட்டினா கருப்பு நாய் தான் அந்த வாரம் ஜெயிக்குது. வெள்ளை நாய் மேல பெட்டு கட்டினா வெள்ளை நாய் தான் அடுத்த வாரம் ஜெயிக்குது. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அந்த பெண்மணி கேட்கிறாங்க. அப்போ அந்த விவசாயி சொல்றாரு, இந்த வாரம் கருப்பு நாய் தான் ஜெயிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா வெள்ளை நாய்க்கு ஒரு வாரத்துக்கு உணவு கொடுக்க மாட்டேன். அடுத்த வாரம் வெள்ளை நாய் தான் ஜெயிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா கருப்பு நாய்க்கு ஒரு வாரத்துக்கு உணவு கொடுக்க மாட்டேன். அப்ப எந்த நாய்க்கு உணவு கொடுக்கிறோமோ அந்த நாய் தான் ஜெயிக்கும். உணவு கொடுக்காத நாய் ஜெயிக்காது. இதே போலதான் நம்ம கிட்டையும் ரெண்டு நாய் இருக்கு, ரெண்டு டாக். ஐ கேன் டாக், ஐ கேனாட் டாக். நாம எந்த நாய்க்கு உணவு கொடுக்கிறோம்? இப்போ ஐ கேன் டாக் தான் உணவு கொடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஐ கேன்னா என்ன? என்னால முடியும், என்னால இந்த செயலை செயல்படுத்த முடியும், இந்த பிசினஸ் செய்ய முடியும், என்னால படிக்க முடியும், வாழ்க்கையில வெற்றி பெற முடியும்னு நான் முடியும் முடியும்னு உணவு கொடுக்க கொடுக்க என்னுடைய மனதிற்கு எண்ணங்களால உணவு கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா ஐ கேன் டாக் ஜெயிச்சிடும். இப்போ ஒருத்தவர் ஐ கேனாட் டாக்கு உணவு கொடுக்கிறார். என்னால வெற்றி பெற முடியாது, என்னால படிக்க முடியாது, வேலை பார்க்க முடியாது, உயர முடியாது, வளர முடியாது அப்படின்னு முடியாதுன்னு உணவு கொடுத்தா ஐ கேனாட் டாக் தான் ஜெயிக்கும். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நாம தான் தேர்ந்தெடுக்கணும். நாம தேர்ந்தெடுக்கிறது ஐ கேன் டாகா இருந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை செயல்படுத்த முடியும், வெற்றி பெற முடியும், சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஐ கேனாட் டாக தேர்ந்தெடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நாம தேர்ந்தெடுத்ததுதான் ஜெயிக்கும். ஃபோர்டு அழகா சொல்லுவார், உங்களுடைய நம்பிக்கைகள் ஜெயிக்கும். நீங்கள் முடியும் என்றாலும் ஜெயிக்கும், முடியாது என்றாலும் ஜெயிக்கும். நீங்க நினைச்சது நடக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்குது. முடியும் நினைச்சாலும் அதுவும் நடக்கும், முடியாது நீங்க நினைக்கிறீங்களா அதுதான் நடக்கும். அப்ப நாம தேர்ந்தெடுப்பதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை அமைகிறது. அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிறது ஐ கேன் டாகா இருக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் உங்கள் ஜாகிர் ஸ்பீக்கர், இன்ஸ்பிரேஷனல் கேட்டலிஸ்ட் அண்ட் HR ட்ரைனர். தேங்க்யூ so much.